உனக்கு எப்படி வந்து ஆண்கள் பிடிக்கலன்னு சொல்லி சொல்றல்ல, எப்படி? அப்படின்றபோது அது அவங்க அப்பா வந்து நெறைய அம்மாவ அடிச்சிருக்காங்க. அந்த ரீசன்ல தான் அவங்க அவங்க ஹாஸ்டல்லயே போய் சேர்த்துருக்காங்க. ஓகே. அப்பா, அம்மாக்குள்ள நெறைய சண்டைகள் வந்திருக்கு. அப்பா இஸ் அன் ஆல்கஹால் அடிக்ட். அம்மாவ அடிப்பாங்க. அம்மா ரொம்ப பேட் லாங்குவேஜ்ல பேசுவாங்கன்ற மாரி ஆண்கள பிடிக்காதுன்றது அப்பா கிட்டேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அகெயின் அவங்களோட அந்த ஸ்கூல் ஏஜ்ல வந்துட்டு ஐ டோன்ட் நோ லைக் அவங்க வெளியில ஏதோ ஒரு பையன பார்த்துருக்குறாங்க. அண்ட் அந்த பையனும் ஒரு 1 மந்த் ஏதோ பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அகெயின் அந்த பையனும் ரொம்ப இவங்கள பேட் வேர்ட்ஸால திட்டியிருக்கிறான் ஏதோ. அம் திடீர் கேரக்டர் அசாசினேஷன் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. அகெயின் அந்த இடத்துல போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்கள் கிட்ட பேசவே கூடாது. ஆண்கள்னா இப்படிதான் இருப்பாங்கன்ற மாரி இருக்கு. ஸோ இவங்க வந்து பெண்கள் கிட்ட பேசும்போது, இவங்க என்னோட வேவ்லென்த்ல இருக்கு. இப்ப 2 பெண்கள் பேசுனாங்கன்னா, இவங்க நெனச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேஷன் நடக்காது, புல்லிங் நடக்காது, ஜட்ஜ்மென்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு. ஆனா, அ அவங்களுக்கு அவ்வளோதான் புரிதல். எத்தனையோ பேரு கவுன்சிலிங்ல வராங்க. ஒரு ஃபீமேலால இன்னொரு ஃபீமேல் நெறைய அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. பொண்ணுங்களே சொல்லுவாங்களே மேடம். பசங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆமா. எஸ் சார். ஆமா. என்கிட்ட சொல்ற ஃபீமேல்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இந்த இடத்துல வந்து மீன் பண்றது வந்து இட் இஸ் நாட் இன்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ரிலேஷன். ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஜெனரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப். கிட்ஸ். எனக்கு நெறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க ஆன்டி. பிகாஸ் அவங்க யாரும் ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. தே ஆர் அக்செப்டிங் மீ. நான் என்ன பண்ணாலும் அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுவே வந்து காசிப்ஸ் பேசுறாங்க. இதுதான் சொல்லுவாங்க. இந்த கேர்ள்ஸ்னாலே காசிப்ஸ் பேசுறாங்க ஆன்டி. எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியான புரிதல்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டும் அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பிரேக்கப் ஆனுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அந்த பெண் வந்துட்டு எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. என்னோட வேவ் லென்த்ல எல்லாமே கரெக்ட் ஆச்சு. என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ் பத்தியெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க.